Hi guys, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க தோசைகள் காமிச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு நான் பிளேட் வச்சு விளையாட போகிறோம். என்னடா அப்படி விளையாட போகிறோம்? மேட்ச் போட போகிறோம். 4 பிளேட் இருக்குது, அதை வச்சு தான் போட போகிறோம். வாங்கின 300 ரூபா தான் மாட்டிடுச்சு. ஸோ என்னென்ன இருக்குன்னா ராக் லியோன் இருக்குது, பெகாசஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்ட்ராகோ இருக்குது, அப்புறம் ரெட் புல். இவங்களுக்கு மேட்ச் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பெகாசஸுக்கும் அப்புறம் நம்ம லியோனுக்கும் மேட்ச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எல்ட்ராகோக்கும் ரெட் புல்லுக்கும் ஸோ மேட்ச் வைக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வரலாம். ஸோ லான்ச்சர் இது ஒயரு, இதை வச்சு தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பெகாசஸ் ஸ்பீட் அடிக்கும், அதனால பெகாசஸே விடுவோம். ஸோ லியோன் ஸோ சரி அடி, லியோன் தள்ளாடுது. ஸோ பார்த்தீங்கன்னா இது யார் ஜெயிக்க போகிறோம்? ஸோ பெகாசஸ்க்கு ஒரு பாயிண்ட்டு. ஸோ ரீபோத்தரலாம், அடிச்சிருச்சு. ஸோ கைஸ் பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ குட்டி ஸ்டேடியமும் இருக்குது, அதான் பிரச்சனையே. ஸோ சண்டை ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு லியோன் மேல் நம்பிக்கை இருக்குது. பெகாசஸ் தள்ளாடுற மாதிரி இருக்குது. நான் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ யார் செக் போகிறோம்? லியோன் தள்ளாடுது. ஸோ பெகாசஸ் 60 வின்னர் கைஸ். 2 பாயிண்ட் எடுத்துருக்கேன் பெகாசஸ். ஒரு பாயிண்ட் எடுத்தால் வின்னு. ஸ்டேடியம் அவுட் பண்ணோம், அந்த உள்ளே இருக்க பிள்ளைடுக்கு 2 பாயிண்ட்டு. இப்போல்லாம் உள்ள நார்மலாக ஸ்பின்னர் இருந்துச்சு, அதனால அதோட. ஸோ ஸ்டேடியம் அவுட் கைஸ். ஸோ வின்னர் பார்த்தீங்கன்னா பெகாசஸ், லூசர் நம்ம ராக் லியோன். ஸோ இது ஓரமாக வச்சிட்றேன், ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது கைஸ். ஆயிடுச்சு. ஸோ பெகாசஸ் ஃபைனலுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம எல்ட்ராகோக்கும் நம்ம ரெட் புல்லுக்கும் தான் மேட்ச்சு, 2 பிளேடுக்கும் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெட் புல் தான் பவரு, அதனால் ரெட் புல் ஃபஸ்ட்டு. சின்னப்புறம் எல்ட்ராகோ. ஸோ எல்ட்ராகோ ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ ஜெயிச்சு கடைசி ஸ்பின் பார்த்தீங்கன்னா ரெட் புல் தான். ஸோ ரெட் புல்லுக்கு 1 பாயிண்ட். சொல்லலை. ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆளாளுக்கு 1 பாயிண்ட். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்ட்ராகோ ஃபஸ்ட்டு. ஸோ புல்லு தள்ளாடுது.
ஒரு பாயிண்ட். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஆகும்போது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட ஃபைனல்ஸு. 3, 2, 1 தேடி சொல்லி Larry Pitt. ஸோ ரெட் புல் தான் வின்னு. என்னதான் பவர் நம்ம எழுதுறாங்க வரனாலும் ரெட் புல் தான் வின்னு. ஸோ இப்போ நம்ம பெகாசஸ்க்கு ரெட் புல்க்கும் மேட்ச் பார்த்துடலாம். ஸோ மஸ்ட் நம்ம ரெட் புல் சரி அடி அடிச்சுட்டு ரெட் புல் அடி செம்ம ஸ்பீடு. பெகாசஸ் உள்ள வந்துருச்சு. பெகாசஸ்க்குள்ள ஜிசிபி முடிச்சுட்டு வின்னர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டோம். பெகாசஸே ஃபர்ஸ்ட் வருவோம். ஸோ புளியாப்பில் அவங்க அடிச்சிருச்சு மாற்றிட்டு இருக்கும்போது. ஸோ இது எடுக்க முடியலான்னு பார்ப்போம். வெள்ளை கலரில் இருக்கிறது அது எடுத்து நான் பார்க்குறேன். ஸோ கைஸ் முடிஞ்சதும் க்ளீன் பண்ணிருக்கேன். பார்த்தா கொஞ்சம் தெரியும். எல்லாம் எங்கள் டூலோட ஹெல்ப்பால் தான். ஸோ பெகாசஸ் 1 பாயிண்ட், அப்புறம் ரெட் புல் 1 பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பெகாசஸ் எப்போ போட ரெட் புல் போட ஃபஸ்ட்டு. ஸோ விட்டாச்சு. சரி ஸ்பீடில் இருக்குது. மாற்றாமல் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் இதாக இருக்குது. அதை பார்த்துக்கலாம். ஸ்டாமினா போயிடுச்சு. அதுக்குள்ள புல் எல்லாம் டிஃபென்ஸ் ஸ்டேட் தான். ஆனால் நம்ம அட்டாக் ஸ்டேட் பெகாசஸ் வந்து ஸ்டாமினா தேட்டு கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ 2க்கு 1 இருக்கு. பெகாசஸ் லாஸ்ட் பாயிண்ட் எடுத்தால் பெகாசஸ் வின்னு. ஸோ வித்தரலாம். ஸோ சம்மடி அடிச்சிருக்கு பெகாசஸ். யார் ஜெயிக்க போகிறோம்? பெகாசஸ் எல்லாம் இருந்துச்சு. அவ்வளோதான் பெகாசஸ் கடை. ஸோ தூத்துன்னு எல்லோரும் இருப்பாங்க. ஸோ யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியல. பெகாசஸ் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரிஞ்சு பார்த்துடலாம். ஸோ பெகாசஸ் ஸ்டாமினா மெயின்டைன் இருக்குது. அட்டாக் எடுக்காம அட்டாக் அடிச்சிருச்சு பெகாசஸ். போனாத்தான் ஓரம் போய் தான் அவுட் ஆச்சு. இந்த மேட்ச் பெகாசஸ் தான் வின்னர். ஸோ பெகாசஸ் தான் கைஸ் வின்னர் இந்த கேமில். ஸோ இவன் தான் வின்னரு. இவன் தான் கைஸ் வின்னரு. So first place, second place, and finally third place. இவங்க 3 பேர். இந்த 3 பேரில் யார் பிடிக்குதோ பெகாசஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெட் புல்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஹெல்ட்ராகனா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஸோ அப்பாவி மாதிரி இருக்கு நம்ம டியோனை பாருங்கள். எவ்வளோ பவர் கொடுத்து ஆடுவான் அனிமேல. ஆனால் இப்போ மண்ணை கவிட்டோம். ஸோ அட்டாக் எப்படிலாம் அடி வாங்கியிருக்குன்னு பார்த்துக்கலாம் இருந்து. ஸோ பெகாசஸ்க்கு ஓரமாக அடி வாங்கியிருக்கு. இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே எஜ்ஜிலலாம் அடி வாங்கியிருக்கு நல்லாவே. ஸோ அடுத்து
எல்ட்ராகோட ஃபியூஷன் வீல் கழட்ட முடியாது. இங்கே இந்த வாரத்துலலாம் அடி வாங்கியிருக்கு. ஸோ ரெட் புல்லு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரெட் புல்லுக்கு அடியே இல்லை. ஸோ கடைசியாக லியோனுக்கு இங்கே ஒரு கோடு மாதிரி இருக்கும் அங்கே. ஸோ இதான் அடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பை காய்ஸ்.